Good morning boys. நாம் இன்னைக்கு செகண்ட் லெசனோட ரிமைனிங் பார்ட் பார்க்கலாம்ப்பா. கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி, அதாவது கன்வர்ஷன் ஃப்ராக்ஷனல் டெசிமல் நம்பர்ஸை எப்படி பைனரிஸாக மாற்றுறது. ஸோ த மெத்தட் ஆஃப் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் பை 2 ஹேஸ் டு பி யூஸ்டு டு கன்வெர்ட் சச் கைண்ட் ஆஃப் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் பை 2, நம்ம 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ தீஸ் ஸ்டெப்ஸ் involved in the method of repeated multiplication by 2. So இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். So this is conversion of fractional decimal to binary. How to convert the fractional numbers, that is fractional decimal numbers, நம்ம யூஸ் பண்ணுற decimal numbers எப்படி binary numbers-ஆக நம்ம convert பண்ணுறது அப்படின்னா என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னோம்னா repeated by பாருங்கள் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் பை 2. ஸோ அப்படியே கண்டினியூஸாக நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட்டட் டிவிஷன் பை டிவிஷன் பண்ணணும். இதுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் அப்படின்னம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போ 0.2 அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷனல் டெசிமல் நம்பர் அப்படின்னம்னா அதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 0.2 அப்படின்னா கண்டினியூஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள் ரிப்பீட்டட் பை 2. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கிது 0.4. சரிங்களா, தட் இஸ் 2 × 2 4 0.4. அப்போ இந்த 0.4ல் நம்ம இந்த இருக்கு இல்லையா டெசிமல் இந்த பார்ட்டு இதை தான் நம்ம எடுத்துக்கணும். 0.4 இந்த பக்கம் ரிப்பீட்டடாக மல்டிப்ளிகேஷன் பண்ண எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதுக்கு 0, இந்த 0.4 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அகெயின் மல்டிப்ளை பண்ணணும். திஸ் இஸ் கிவிங் அப்ராக்சிமேட் வேல்யூ ஒன்லி. 0.4 into 2 equal to 0.8. ஸோ again 0 இங்கே வச்சுட்டு 0.8 எடுத்துகிட்டு again மல்டிப்ளை பண்ணுங்கள் 2ஆல். 0.8 அப்படின்னோம்னா என்ன ஆகுது, நமக்கு எவ்வளோ நமக்கு கிடைக்கும் 1.6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இப்போ இங்கே 1 எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ திரும்பவும் 0.6 into 2 அப்படின்னோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது 1.2. இதில் 1 எடுத்து வச்சுட்டு எகெயின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். எகெயின் 2 × 4 0.4. எகெயின் நமக்கு என்ன கிடைக்கிது 0.4ன்னு. பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே வரும். இது ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஸோ ஓரளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு திரும்ப ரிப்பீட் ஆகும்பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ராக்ஷனல். இப்படி இதில் பார்த்திங்க அப்படின்னம்னா எந்த இதில் எழுதணும் அப்படின்னம்னா இந்த மெத்தடில் எழுதணும். தட் இஸ் மேலேருந்து கீழே வரைக்கும். அப்போ இதில் 0.2 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. அதாவது பைனரி வேல்யூ பாருங்கள் 0 0 1 1 0 இந்த இதில் எழுதணும் நம்ம. சரிங்களா, 0.னா 0.001110 அப்படிங்கிறத நம்ம எழுதணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், இது பார்க்கும்போது நமக்கு புரியும். பாருங்கள், இங்கே இருக்கா 0.2 மல்டிப்ளை பண்ணிட்டால் 0.4 கிடைக்கிது. ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் பார்ட்டை நம்ம 0வை எடுத்து வச்சுக்கிறோம். அதுலேயே இந்த 0.4 எகெயின் மல்டிப்ளை பண்ணுறோம், 0.8 கிடைக்கிது. எகெயின் 0வை எடுத்து வச்சுக்கிறோம். 0.8 2 1.6. ஸோ 1. அதே மாதிரி 0.6 1.2. ஸோ 1. 0.2 எகெயின் வருது. நம்ம அதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டு 2ஆல் பண்ணோம்னா 0.40. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது எப்படி எடுத்திருக்காங்க பாருங்கள். என்ன இது எப்படி எழுதணும் 0.001110. அதான் பாருங்கள், இந்த ஏரோ மார்க் நமக்கு போட்டு காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இதில் நம்ம அப்படியே மேலேருந்து எழுதணும். ஸோ அதனுடைய ஆன்சர் பாருங்கள், இங்கே இருக்கா 0.1100 அப்படி கண்டினியூஸாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அதனுடைய ஃப்ராக்ஷன். repeats the product is the same as in the first step. Write the integer parts from the top to bottom to obtain the equivalent fractional binary numbers. Okay boys. ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா. கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டு டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் பை 2. ஸோ அப்போ நமக்கு என்ன ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டட் பை 2ஆல் நம்ம மல்டிப்ளிகேஷன் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே வரணும். அதனுடைய இன்டெக்ரல் பார்ட் இருக்குது இல்லையா, அதனுடைய இன்டெக்ரல் பார்ட்டை எடுத்து அந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு அதனுடைய ஃப்ராக்ஷனல் பார்ட்டை எகெயின் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னோம்னா நமக்கு அந்த இன்டெக்ரல்
பார்ட் வந்து 0101 அந்த மாதிரியான ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணிவிட்டு நமக்கு திரும்ப அதே வேல்யூ ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நமக்கு ஆன்சராக நம்ம எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். பைனரியிலேருந்து எப்படி நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து பைனரியிலேருந்து டெசிமலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. டு கன்வெர்ட் பைனரி நம்பர்ஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், சரியா? டெசிமல் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் டு பைனரி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பைனரியிலேருந்து நமக்கு பைனரியாக கொடுத்துட்டாங்க வேல்யூவை, நம்மளோட டெசிமல் நம்பர்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? டு கன்வெர்ட் பைனரி டு decimal, we can use positional notation method. So step 1, write down the binary digits and list the powers of 2 from right to left position notation. For each positional notation, write return for the digit. Now write the equivalent weight. Step 3, multiply each digit with its corresponding weight. Step 4, add all the values. So இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து நம்ம இதுதான் பொசிஷனல் வேல்யூஸ். சரிங்களா? இந்த 2 power 0 இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டேஜுக்கு என்ன வேல்யூஸ்ன்றது. 2 power 0னா நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், பவர் 0னா வேல்யூ 1, 2 power 1 அப்படின்னா 2, 2 power 2னா தட் இஸ் 2 into 2 4, 2 into 3னா 2 into 2 into 2 நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 into 2 into 2 அப்படிங்கிறது. 2வை 3 times மல்டிப்ளை பண்ணுறது தான் 2 power 3ங்கிறது. ஸோ 8, 2 power 4னா 16, 2 power 5னா 32, 2 power 6னா 64, 2 power 7 128, 2 power 8 256, 2 power 9 512, 2 power 10 1024. ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அதனோட வெயிட்டேஜ். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணலாம். ஸோ கன்வெர்ட் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க, இது ஒரு பைனரி வேல்யூ. இந்த பைனரி வேல்யூவோடைய டெசிமல் கேட்டிருக்காங்க. ஸோ 111011 அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு பைனரி வேல்யூ. இது எப்படி நம்ம டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த கிவன் நம்பரை எழுதிக்கிட்டாங்க. என்ன எழுதிட்டாங்க? இதுதான் 11011ன்ற அதனுடைய வேல்யூவை எழுதிட்டு, இது ஃபர்ஸ்ட் இதுலேருந்து 2 power 0 அப்படிங்கிறதும், இது செகண்ட் 2 power 1 அந்த மாதிரி அதனோட பொசிஷனல் வெயிட் நம்ம நோட்டேஷனை போட்டுறணும். இந்த பொசிஷனல் நோட்டேஷனுடைய வேல்யூ என்னன்றதை மேலே போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த வேல்யூவும் இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 1 into 1 எவ்வளவு? 1, 2 into 1 2, 4 into 0 0, ஏன்னா எதையும் மல்டிப்ளை பண்ணி 0வில் பண்ணால் 0, 8 into 1 8, 16 into 1 16, 32 into 1 32. இப்போ இதை என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் அப்படின்னு பண்ணி இது வரக்கூடிய வேல்யூ தான் நமக்கு என்ன அப்படின்னா ஆன்சர். சரிங்களா? ஸோ என்ன வேல்யூ நமக்கு கிடைக்குது? 32 16 8 2 + 1 அப்படின்பொழுது 59 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ பாருங்கள் இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த நம்பரை பாருங்கள், நம்மளே இந்த நம்பரை போடலாம். நம்மளுடைய கிவன் நம்பர் பார்த்திங்கன்னா 1 1 1 0 1 1. இதனுடைய பவர் அப்படின்னோம்னா 2 to the power of 0 இது, 2 to the power of 1, 2 to the power of 2, 2 to the power of 3, 2 to the power of 4, 2 to the power of 5. நமக்கு தெரியும் 2 to the power of உடைய வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா. 2 to the power of 1ன்ற வேல்யூ 1, 2 to the power of 2னா 2, இதுக்கு 4, இதுக்கு 8, இதுக்கு 16, இதுக்கு 32. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ அதை நம்மளுடைய கிவன் நம்பரும், ஏன்னா இது வந்து நோட்டேஷன், இது வந்து அதனுடைய வேல்யூஸ். சரியா? அந்த வேல்யூவை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். 1 into 1 1. சரிங்களா? அடுத்தது 2 into 1 2, ப்ளஸ் 4 into 0 0, ப்ளஸ் 8 into 8, ப்ளஸ் 16 into 1 16, ப்ளஸ் என்னது 32. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய நம்பர் தான் நம்மளுடைய டெசிமல் நம்பர். சரிங்களா? பாருங்கள் 32 16 8 + 0 + 2 எவ்வளவு 59 அப்படிங்கிறது. ஸோ இந்த வேல்யூவுடைய பைனரி வேல்யூவுடைய டெசிமல் நம்பர் பார்த்தீங்கன்னா 59. நெக்ஸ்ட்டு பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன். சரிங்களா? பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன். ஸ்டெப் 1, group the given binary number into 3 bits from the right to left. You can adding proceeding 0 to make a group
of 3 bits if the leftmost group has less than 3 bits. Convert the equivalent octal value using 2's power or positional weight method. ஸோ இது வந்து இப்போ பாருங்கள் பைனரி ஈக்குவலண்ட் ஆக்டலுடைய பைனரி ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு அதே தான் பைனரின் போது நம்ம ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா இப்போ 1 வந்து 1 அப்படியே தான் 2ன்னும் போது 2 என்ன பண்ணுங்கள் டிவைட் பண்ணுங்கள் 2 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 2 1s are 2 ரிமைனிங் 2 ஸோ 10. ஆனால் ஆக்டலில் எழுதும்போது 3 டிஜிட்ஸில் எழுதணும் அப்போ 0 1 0 அப்படிங்கிறது. அதே மாதிரி 3 பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வருது நமக்கு 2 1s are 2 ரிமைனிங் 1 அப்போ 1 1ன்னு வரும். அதோட ஒரு 0 நம்ம சேர்த்திக்கிறோம் பார்த்தீங்களா அதோட ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 4 அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரியே 2 2s are 4 0 2 1s are 2 ஸோ அப்போ 100 பாருங்கள் அது 3 டிஜிட்ஸில் இருக்குது அதனால் அப்படியே எழுதிட்டாங்க. 3 டிஜிட்ஸ் வந்து அப்படியே எழுதிடுறது தான். 3 டிஜிட்ஸ் பத்தலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் 0s போட்டுக்கணும். இதுதான் அதனுடைய வெயிட். ஓகேவா ஸோ பாருங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்மளுடைய கிவன் நம்பர் பாருங்கள் இதுதான் வந்து நம்மளுடைய கிவன் பைனரி நம்பர் இட் இன்டூ ஆக்டல் ஈக்குவலண்ட். ஆக்டல் ஈக்குவலண்ட்டுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த பைனரி நம்பரை 3 நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிரித்து வச்சுக்கணும். ஏன்னா ஆக்டல் நம்பர் அப்படின்னாலே 3 நம்பர்ஸ் சேர்ந்தது தான் 1 வேல்யூன்றது. ஸோ அப்போ 3 பைனரி நம்பர்ஸ் அதான் 3 பைனரி வேல்யூஸ் நம்பர்ஸை சேர்ந்தது தான் ஆக்டலில் ஒரு வேல்யூ அப்படின்றது. அப்படி தான் நம்ம பார்த்தோம். இப்போ 7 அப்படிங்கிறது என்ன இருக்குது 3 நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அந்த 3 அப்போ நம்ம அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிட்டு அதை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த பைனரி வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன வேல்யூவாக மாற்றணும் அப்படின்னா டெசிமல் வேல்யூவாக மாற்றணும். அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேலையே இல்லை. கிவன் த நம்பர் இதை வந்து 3ஆக பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த நம்பரை எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னம்னா 110 அதாவது ரைட் சைட்லேருந்து தான் எடுக்கணும் 0 1 1 இது ஒரு நம்பர். அடுத்தது 0 1 1 1 0 1 0 1 1. ஸோ இப்படி இந்த ஒரு நம்பரை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 1 0 1 0 1 1 0 அப்படின்னா இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் இங்கே 2 தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவுக்கு நீங்கள் ஒரு 0 போட்டுக்கலாம். ஸோ அப்போ 3 நம்மக்கிட்ட இதில் எத்தனை நம்பர் இருக்குன்னா 3 ஆக்டல் நம்பர் இருக்குது 3 ஆக்டல் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ இந்த நம்பர் இருக்குது இல்லையா இந்த நம்பருக்கான இது என்ன நம்பர் பைனரி நம்பர். இந்த பைனரி நம்பருடைய டெசிமலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே பைனரி நம்பருடைய டெசிமல் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம் இல்லையா. ஸோ பவர் வேல்யூஸ் வச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அதனுடைய ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஆக்டல் நம்பர். சரியா. பாருங்கள் இப்போ இந்த நம்பரே இருக்குது. இப்போ இந்த நம்பர் இருக்குது இதனுடைய வேல்யூஸ் பார்ப்போம். தட் இஸ் 0 1 1 0 1 0 1 1 0. நமக்கு 1 1 0ங்கிறது எங்கே கிடச்சிருக்கு 6ங்கிற டெசிமல் நம்பருடைய வேல்யூ தான் 1 1 0. அப்போ இதுக்கு வந்து 6. நம்ம 0 1 0 இதில் பார்த்தோம் 2 0 1 1 3க்கு பார்த்தோம் இல்லையா 3க்கு வந்து பார்த்திங்கன்னா இது 3 அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான் இதனுடைய வேல்யூ. பாருங்கள் 0 இதனுடைய வேல்யூ 3 இதனுடைய வேல்யூ 2 இதனோட வேல்யூ 6. அப்போ இந்த பைனரி நம்பருடைய ஈக்குவலண்ட்டான ஆக்டல் நம்பர் என்ன அப்படின்னா 3 2 6 அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிள். நம்ம பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க கன்வெர்ட் இன்ட்டு ஆக்டல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த வேல்யூவை ரைட்லேருந்து லெஃப்டாக 3 பிரிச்சுக்கோங்க. ஸோ 3 3 நம்பர்ஸ் ஏன்னா நம்மளோட ஆக்டல் வேல்யூவில் 3 நம்பர்ஸ் தான் 1 டெசிமல் வேல்யூஸாக வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அதை அந்த பைனரி நம்பர்ஸை பிரிச்சுக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து தான் அதை எடுத்துக்கணும். சரியா. இப்படி நம்மளுடைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு வேல்யூ இருக்குது 1 1 1 இப்படி ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே அதை வந்து கன்வெர்ட் இன்ட்டு ஆக்டல் அப்படின்ட்டாங்கனாலே உடனே என்ன பண்ணிடணும் நம்ம ரைட் சைட்லேருந்து இது ஒரு 3 வேல்யூ இது ஒரு 3 வேல்யூ இது ஒரு இது. ஸோ அப்படி நம்ம பிரிச்சுக்குவோம். இப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதனுடைய இது என்ன அதே மாதிரி இப்போ இதுக்கு 10 அப்படின்னா இதுக்கு ஒரு 0 நம்ம போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடில் போடுறதுனால நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ 101னா 5 அப்படின்ற அர்த்தம். ஸோ 5 இதுக்கு வந்து 3 அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம போட்டுறணும். இது எப்படி நம்ம 5ங்கிறத இது பண்ணலாம் அப்படின்னா நம்ம தான் நமக்கு தெரியும் இல்லையா
பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அது ஒரு வாட்டி பண்ணலாம் பாருங்கள். 101 தான் வந்து நம்மளுடைய பைனரி நம்பர் அப்படின்னா டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? இப்போ இதனுடைய பவர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 2 பவர் 0, இது 2 பவர் 1, இது 2 பவர் 2 அப்படின்னுட்டு 2 பவர் 0 அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது இன்னொரு மெத்தடில் கூட போடலாம் பாருங்கள். நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னோம்னா 101 அப்படிங்கிறது. நம்மளோட வேல்யூ 101 அப்படிங்கிறது. இதனுடைய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2 அப்படின்னு. 2 பவர் 0ஓட வேல்யூ 1, 2 பவர் 1னா 2, 2 பவர் 2னா 4. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 1 இன்ட்டு 1 அப்படின்னோம்னா அது 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 0, எனிதிங் 0வால் பண்ணோம்னா 0. அதுக்கடுத்து 4 இன்ட்டு 1 அப்படின்னோம்னா நமக்கு 4. இது அப்படியே ஆட் பண்ணுங்கள். 4 + 0 + 1 அப்போ எவ்வளோ ஆன்சர் கிடைக்குதுன்னா 5 அப்படிங்கிறது கிடைக்குது. சரிங்களா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பைனரி டு நம்ம டெசிமல் கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ ஆக்டலுக்கு அதே மாதிரி தான், எல்லாம் பைனரியாக சின்ன சின்ன 3 நம்பர்ஸாக இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்படியே என்ன பண்ணணும், நம்ம பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனாக நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, பாக்ஸ் மெத்தட். இது வந்து பாக்ஸ் மெத்தட்னு சொல்லிக்கோங்க, சும்மா சிம்பிளாக சொல்கிறதுக்கு அதுக்கு பேர். அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ரிப்பீட்டட் பை 2 அல்லது நம்ம பவர் மெத்தடு. ஆனால் நம்ம பாக்ஸ் மெத்தடுன்னா உங்களுக்கு அது எது பாக்ஸ் மெத்தட்னு புக்கில் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதை என்ன பண்ணிக்குவோம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன, இப்போ இது 5, அப்போ 5 தான் என்ன நமக்கு அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன அந்த நம்பருக்கு வந்தது இல்லையா, நான் சொன்ன நம்பர் எப்படி வந்தது, 011101101 அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 5 தான் ஆன்சர். அப்போ இதுவும் அதே நம்பர் தான். ஸோ 5. ஸோ 3 நமக்கு தெரியும் இல்லையா, இது வந்து 11னா 3ன்னு அர்த்தம். ஸோ 3, இது எப்படி 3 வந்ததுன்றதையும் நம்ம இதே மாதிரி பாக்ஸ் மெத்தடே போடலாம். போட்டு காட்டுட்டுங்களா பாருங்கள். 011 இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ பாக்ஸில் இப்படி ஒரு 3 இது போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுடைய வேல்யூ என்னவோ அதை வந்து இங்கே எடுத்துக்கோங்க. நம்மளுடைய கிவன் நம்பர் 011 அப்படிங்கிறது. இதனுடைய முதல்ல பொசிஷனல் நோட்டேஷனை எழுதிக்கோங்க. 2 to the power of 0, 2 to the power of 1, 2 to the power of 2 அப்படிங்கிறது. இப்போ இந்த பொசிஷனல் நோட்டேஷனோட வேல்யூ முதல்ல இந்த பக்கம் எழுதிக்கோங்க. 2 to the power of 0 அப்படின்னோம்னா 1, 2 to the power of 1னா 2, 2 to the power of 2னா 4. எகெயின் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. 1 into 1 1 ப்ளஸ் 2 into 1 2 ப்ளஸ் 4 into 0 0. ஸோ அப்போ 2 + 1 3 அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 3 அப்படிங்கிறது. பாருங்கள், இங்கே கூட புக்கில் கூட இருக்குது 3ன்றது. புரியுதுங்களா? இப்படி தான் இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ரிமைனிங்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் பாய்ஸ். தேங்க்யூ.